ஹாய், வெல்கம்ஸ் டு மகதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பருப்பு பொடி எப்படி அடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நம்ம பருப்பு பொடிக்கு குண்டு வத்தல் சேர்த்தா நல்லாயிருக்கும், அதனால் ஒரு 10 நம்பர் எடுத்துக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, 25 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். ஒரு 25 கிராம் அளவுக்கு பொரிகடலை, அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் பாசிப்பருப்பை போட்டுட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம வறுக்கிறோம். லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்தாவே போதும், நீங்கள் அப்போவே எடுத்துடணும். டார்க் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பொடியோட டேஸ்ட்டும் மாறிடும், அதே மாதிரி கலரும் லைட்டாக டார்க்காக கிடைக்கும். அதனால தான் லைட் ப்ரௌன் கலர்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ கடலைப்பருப்பை போட்டு வறுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டோம்ல எண்ணெய், அதே போதும் தான். நம்ம அதுவே கடாயில் இருக்கும், லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கோம், அதிலே போட்டு வறுத்துக்கிறோம். இப்போ வத்தலையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிறோம். பாதி கடலைப்பருப்பு வறுத்ததுக்கப்புறம் வத்தல் சேருங்க, ஏன்னா வத்தல் கருகிடும். அதனால தான் லைட்டாக கொஞ்சம் பருப்பு ஹீட் ஆனதுக்கப்புறம் சேர்க்குறோம். இப்போ இது லைட் ப்ரௌன் கலரில் இருக்கவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா பருப்பையும் வறுத்து ஒன்றாவே கொட்டிக்கலாம். மொத்தமாக ஒன்றா போட்டு தானே வறுக்க போகிறோம். இப்போ உளுந்தம்பருப்பையும் சேர்த்து நான் இப்போ வறுத்துக்கிறேன். இதுவும் லைட் ப்ரௌன் கலரில் இருக்கணும். 25 கிராம் உளுந்தம்பருப்பு போட்டோன்னா கடலைப்பருப்பு 50 கிராம் போடுறோம். ஏன்னா இது கிறிஸ்பினஸ்க்காக தான் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும். உளுந்தம்பருப்பு அதிகமாக போட்டிங்கன்னா கடலைப்பருப்போட டேஸ்ட்டை ஓவர் கம் பண்ணிடும். அதனால தான் கொஞ்சம் கம்மியாக போடுறோம். இப்போ இதையும் சேர்த்து எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ நம்ம இதில் துவரம்பருப்பை போட்டு வறுத்துக்கிறோம். நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கும் போது மட்டும்தான் எண்ணெய் விட்டோம், மற்றபடி எல்லா பருப்பையும் சும்மா தான் வறுக்கிறோம், எண்ணெயெல்லாம் சேர்க்கறது இல்லை. பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் நம்ம பருப்பு பொடியோட டேஸ்ட்டை அதிகமாக்குறதுக்காக தான் சேர்க்குறோம். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வரும்போது நீங்கள் எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்தோம்ல, அதையும் இதில் கொட்டிட்டு லைட்டாக கருவேப்பிலை கிறிஸ்பியாக இருந்தால் தான் பொடிக்கு நல்லா பிளண்ட் ஆகி நல்லா கிடைக்கும். அதனால லைட்டாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விடாமல் வறுத்தீங்கன்னா அது கருகிடும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம பொரிகடலையும் போட்டு வறுத்துக்கலாம். பொரிகடலை நல்லா சாஃப்டாக இருக்கும் பொடி, அதுக்காக தான் பொரிகடலை போட்டு வறுக்கிறோம். அதே மாதிரி எல்லா பருப்பையும் நல்லா ஒன்றா ஆக்கி சேர்த்து கொடுக்கறதுக்கு தான் பொரிகடலை பிளெண்ட் ஆக்கி கொடுக்கும் நமக்கு. இப்போ லாஸ்ட்டாக பூண்டும் பெருங்காயம் உப்பு இதில் சேர்த்துக்கிறோம். நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஜாரில் மாற்றிக்கலாம். ஜாரில் போட்டு நல்லா பொடியை கொஞ்சம் மையாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். லைட்டாக மையாக இருந்தால் தான் சாதத்துக்கும் தோசைக்கும் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் பருப்பு பொடியை நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். இது உங்கள் மகதீஸ் கிச்சன். தேங்க்யூ.